விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்லையோ அதை அப்படியே அல்டிமேட்டா கலாச்சி எடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும். நீங்க கலாய்க்கிற பேர்ல அங்க ஓம்னி ஓட்டினாரு, இங்க ஈகோ ஓட்டிட்டு போறாரு. ஸோ 24 வந்து மிகப்பெரிய ட்ரீட்டா வந்து இந்த படம் இருக்கும்னு நினைச்சுதான் வந்தோம் காமெடியில. ஆனா நீங்க எங்களை காமெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லாம சொல்லி ஒட்டு மொத்தத்துல இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருந்தா கூட படம் நல்லாவே போயிருக்கும். அதெல்லாம் செய்யாம விட்டது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சூதுகம் 2 நான் என்ன கேட்குறேன்னா, மிச்சி சிவா நீங்கள் வந்து இப்படிதான் இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாவது மாற்றிக்குவீங்களா? காலம் சூழ்நிலை மாறும்போது நீங்கள் மட்டும் ஏன் மாறாமல் இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கதை கேட்டு நடிக்கிறீங்களா இல்லை பேமெண்ட்டை பார்த்தோன்னு நடிக்கிறேன்னு சொல்லல. உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் காமெடியாவது நீங்கள் கொடுக்குறீங்களா படத்தில்? எதுவுமே இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த படத்துக்கு ஏண்டா வந்தோம்னு தான் ஆகிப்போச்சு. இந்த சூதுகவும் 2 சூதுகவும் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா கதைங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லைங்க அந்த படத்தில். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்மையாக பண்ணி நலன் குமாரசாமி வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாப்புல. படம் வந்து மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. சில பல அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பெரிய நம்பிக்கை கொடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூதுகவும் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவங்களாம் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்ட் நல்லா இல்லாட்டினா கூட பரவாயில்லடா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்மையாக பண்ணிட்டா சூதுகம் மாதிரி பிச்சுட்டு ஓட வச்சுருவோம், நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த படம் வந்து சூதுகம் 1. ஸோ அந்த நம்பிக்கை வந்து அப்படியே உடச்ச படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூதுகம் 2ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் பண்ணினா மட்டும் பத்தாது, கதை கண்டிப்பாக வேணும். ஒருவேளை ஸ்க்ரீன் ப்ளே கை கொடுக்கலன்னா கதை கை கொடுத்து உங்களை காப்பாற்றி விடுறான்னு சொல்லிட்டு அதே டேரக்டருக்கு பூரா செருப்பால் அடித்த மாதிரி சொன்ன படம் தான் இந்த சூதுகம் 2. இதில் தான் வந்து மிகப்பெரிய வெற்றி, ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். விஜிஎஸ் இடத்த வந்து இவர் ஃபில் பண்ணுவாரான்னு கேட்டால் நோ கம்பேரிஷன். அவர் தான், இவர் தான். இவரால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடிவு கூட சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மிச்சி சிவானால். வேறு என்னத்தை சேஞ்ச் பண்ண போகிறான்னு தெரியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் வந்து டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டே போவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சித்தாள் கூட வந்து நிமிந்தாலாம் வருவான், அதுக்கடுத்து வந்து கட்டடம் கட்டுற கொத்தனார் ஆவான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி ஆவான், அடுத்து கான்ட்ராக்டர் ஆவான், அடுத்து பில்டிங் அவன்கிட்ட கொடுத்தா கட்டியே கொடுத்துருவான். அந்த மாதிரி வளர்ச்சி எடுக்கிற அவங்க நீங்கள்லாம் என்ன வளர்ச்சி எடுத்தீங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஏதோ ஓடிடி இருக்கிறதுனால நீங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓடிடிலாம் இல்லைன்னு வச்சுக்கலேன், உங்கள் படம் தேட்டருக்கே வராது. அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து கதையை கேட்டு நடிங்க. உங்களுடைய காமெடி வந்து உண்மையிலே கலகலப்புட்டு தமிழ் படம் 1, தமிழ் படம் 2 எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள், ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியை கலாச்சே எடுத்திருந்தேன்னா கூட படம் பயங்கரம். அதே சூதுகம் 2 போட்டுட்டு அந்த படத்துக்கு வந்து அப்படியே வெர்ஷன் 2 மாதிரி போட்டு இவரெல்லாம் விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்லையோ அதை அப்படியே அல்டிமேட்டாக கலாச்சி எடுத்திருந்தா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் கலாய்க்கிற பேரில் அங்கே ஓம்னி ஓட்டினாரு, இங்கே ஈகோ ஓட்டிட்டு போகிறாரு. இதை தவிர வேறு எந்த மாற்றமே இந்த படத்தில் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்ல முடியும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பர் ஹிட்டா அப்படின்னா இல்லை, பிளாக் பஸ்டரா இல்லைன்னா இல்லை, ஆவரேஜும் இல்லை, பிலோ ஆவரேஜ் தாங்க இந்த படம். ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி படம். ஏன்னா மிஸ்யூ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, சித்தார்த் படம் 2 வாரம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தையும் தாண்டி ஏன் வரணுன்னா மிஸ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் கண்டென்ட்டை வந்து நம்ம FDFS பார்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வர்றது அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் வந்து கலகலப்பு 2 மாதிரி, தமிழ் படம் 2 மாதிரி, ஒரு சூதுகம் மாதிரி சூதுகம் 2 வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். 2024 பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி தவிர மற்ற எல்லா படமே வந்துருச்சு. ஸோ 24 வந்து மிகப்பெரிய ட்ரீட்டாக வந்து இந்த படம் இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம் காமெடியில். ஆனால் நீங்கள் எங்களை காமெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லாமல் சொல்லி ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்துக்கு மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 4 கொடுப்பேன். அதுவும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து பண்ணியிருக்கீங்கள அதுக்கானியாவே நீங்கள் பொழைச்சி போங்கிற மாதிரி தான் இந்த 4 மார்க் கொடுக்குறோம். வேறு படத்துக்கு வந்து வேறு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றுமே இல்லை. படத்துடைய ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைலாக் இருக்குது. அது என்னென்னா, பொண்ணுங்களுடைய கனவுல தாண்டா நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும், நிஜத்தில் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் கொடுத்தவர் படம் ஃபுல்லாக இந்த மாதிரி பஞ்சை இறக்கிட்டே இருந்தாப்புனா கூட மிச்சி சிவாக்கு பொருத்தமான டைலாக் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா எண்டு கார்டில் போட்டு ஏமாற்றி விட்டீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்தில் தப்பிச்சோம் பொழைச்சோம் தான் வெளியில் வந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரனை வந்து ரூம்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த பைத்தியங்கள்கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிற மொழி பெரிய மொழியாக இருக்குது, எப்படா வெளியில் போகும்னு இருக்குன்னு சொன்னார். அதை பார்க்கும்போது நாங்கள் எங்களை சொல்லிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் உள்ள எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் என்ன பண்ணாங்களோ அதை பூரா பண்ணக்கூடாதுறான்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் பண்ணதுனால இது நம்மளை பண்ண மாதிரி இருக்குது. இந்த 6 மார்க்கு மொத்தமாகவே விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். கதையில் விட்டுட்டாங்க, திரைக்கதையில் விட்டுட்டாங்க, பாட்டில் விட்டுட்டாங்க, ஃபைட்ஸில் விட்டுட்டாங்க, காமெடியில் விட்டுட்டாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து
நம்மளை திருப்திப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. 6 மார்க். அந்த படத்தோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட இந்த படம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அற்புதமான படம். ட்ரால் பண்ணியே ஒரு படம் ஜெயிக்க முடியும்னு கேட்டால் தமிழ் படம் ஜெயிச்சிச்சு. ஒரு படத்தை ட்ரால் பண்ணியே அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழ் படம் 2மே நல்லாச்சு. அந்த தமிழ் படம் 3 அதே மாதிரியே சூதுகோம வந்து விஜய் சேதுபதியை வச்சு செஞ்சுருந்தா கூட படம் நல்லாவே போயிருக்கும். அதெல்லாம் செய்யாமல் விட்டது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸ்கிரிப்டை பார்க்குறதே கிடையாது, பணத்தை தான் பார்க்குறாரு. ஸ்கிரிப்டை பார்க்கல, படத்தை பார்க்குறதில்ல, பணத்தை பார்த்து அவரை நடிக்க ஒத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன்.